சாமி எப்படி வராரு? ஒவ்வொரு வீட்டுக்கும் திருநீலகண்ட நாயனார் வீட்டுக்கு எப்படி வராரு? திருவோடு எடுத்துகிட்டு வராரு. அடுத்து ஏற்பகை நாயனார் வீட்டுக்கு எப்படி வராரு? காமனை எதிர்த்த கண்ணுதர் கடவுள் காமுகனா வேடத்து வர்றார். இந்த அமர்நீதி நாயனாரை பார்க்க எப்படி வர்றாருன்னா சுவாமி அப்படியே அந்த துறவி கோலத்தில் வராராம், பிரம்மச்சாரியன் கோலத்தில். அந்த பிரம்மச்சாரிய கோலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வசீகரமான முகம். அமர்நீதி நாயனார்கிட்ட வந்து நிற்கிறாரு. அந்த ஜடாமுடி, அழகாக குண்டலம், திருநீர், ருத்ராட்சம், அந்த முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரகாசமாக ஒரே நேரத்தில் அந்த 1000 சூரியனை பார்த்தா அந்த எப்படி இருக்கும் அப்படி ஒரு பிரகாசமாக எத்தனையோ அடியாரங்களை பார்த்துருக்காரு அமர்நீதி நாயனார். இந்த அடியாரை பார்த்தோன்னா தன்னை அறியாமல் அப்படியே அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த அடியாரை பார்த்து அப்படியே ரொம்ப அந்த முகம் வந்து அவருக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அப்போது அடியார் வந்து வணங்கி ரொம்ப அகமகிழ்ச்சி கொள்கிறார். அடியாராக வந்த சிவபெருமான் சொல்கிறார், அப்பா உன்னை பார்க்க தான்ப்பா நானே வந்தேன் அப்படின்னு. உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்கியா, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறியா, எல்லாருக்கும் வந்து துணி மணி எல்லாம் கொடுக்குறியா, எல்லாம் ஒரு அடியாருக்கு எப்பவுமே கௌபீனெல்லாம் கொடுக்குறியா, உன்னை பற்றி நான் கேள்வி கண்டவே உன்னை நான் பார்க்க வந்தேன்ப்பா